காங்கிரஸ் கட்சிக்கு குடும்ப நலனே முக்கியம் என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். பாஜகவுக்கு நாட்டின் நலனே முக்கியம் என்றும் மாநிலங்களவையில் பேச்சு. இந்தியர்களுக்கு கைவிலங்கு இடப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளி. இந்தியாவின் சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு என்ன செய்ய போகிறது என கேள்வி. அமெரிக்காவிலிருந்து கைவிலங்கிட்டு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டதற்கு கண்டனம். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசார் கைது. திருப்பி அனுப்பப்படுபவர்களுக்கு கைவிலங்கிட்டு அனுப்புவது அமெரிக்க நடைமுறை என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். இனி இந்தியர்களை மரியாதையோடு நடத்துவது குறித்து அமெரிக்காவிடம் பேசி வருவதாக நாடாளுமன்றத்தில் விளக்கம். யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவர் அணியினர் டெல்லியில் ஆர்ப்பாட்டம். ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கல்வியில் RSS கொள்கையை புகுத்த பாஜக அரசு முயற்சி. திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று ராகுல் காந்தி பேச்சு. யுஜிசி புதிய விதிமுறைகள் மொழி ரீதியான பன்முகத்தன்மைக்கு வழிவகுப்பதாக மத்திய அரசு விளக்கம். கல்வித்துறை மேம்பாட்டுக்கான முயற்சியை ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அரசியலுக்காக எதிர்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. நெல்லையில் 4400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா நிறுவனத்தின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசின் 12 மசோதாக்கள் மீது ஏன் முடிவெடுக்கவில்லை? தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. பிற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது ஏன் என தவிக தலைவர் விஜய் கேள்வி. ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைவதாகவும் விமர்சனம். கலவரத்தை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமானை விடுவிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்கவும் மறுத்த நீதிமன்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை. செல்போனில் உள்ள ஆடியோக்கள் தொடர்பாக விசாரணை. அமெரிக்காவில் அதிபர் டிரம்ப் தொழிலதிபர் எலான் மஸ்குக்கு எதிராக வெடித்த போராட்டம். டிரம்பின் கொள்கைகளால் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் என அச்சம்.